வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆட்டம் காணும் தங்கத்தின் விலையில் சடுதியாக மாற்றம். இலங்கையில் ஒரே நாளில் 2 தடவைகள் உயர்வு. பாடசாலை மாணவிகளுக்கு வெளியாகிய முக்கிய அறிவிப்பு. அம்பாறையில் 800 லிட்டர் டீசலை பதுக்கி வைத்த நபர் கைது. பக்தர்களுடன் விபத்தில் சிக்கிய தனியார் பேருந்து, 12 பேர் காயம், வைத்தியசாலையில் அனுமதி. அமைச்சர் லால்காந்தாவுடன் மக்கள் நேரடியாக பேசலாம், விசேட இலக்கம் அறிமுகம். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்ய ஐநா பிரதிநிதிகளிடம் கோரிக்கை. யுனெஸ்கோ வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. எரிபொருள் நெருக்கடி, சீமெந்தின் விலையும் திடீரென அதிகரிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் 2 தடவைகள் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி இன்று காலை 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றின் விலை 3,70,000 ரூபாயாக காணப்படுகின்ற நிலையில் தற்போது மீண்டும் 5,000 ரூபாய் அதிகரித்து 3,75,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. அதேவேளை 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,45,400 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதன்படி சந்தையில் இன்றைய தினம் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,367.61 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது. ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை 67.56 அமெரிக்க டாலராக விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இதேவேளை கொழும்பு செட்டியார் திரு நிலவரப்படி இன்றைய தினம் 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்றின் விலை 3,40,400 ரூபாயாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டில் பாடசாலை மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின்கள் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பாடசாலை மாணவிகளின் தொடர் கல்வியை உறுதி செய்யும் நோக்கில் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து அரசாங்க பாடசாலைகள் மற்றும் அரசு உதவி பெறும் விசேட பாடசாலைகளில் தரம் 6க்கு மேல் கல்வி பயிலும் சுமார் 1.5 மில்லியன் மாணவிகள் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற உள்ளனர். இத்திட்டத்தின் கீழ் ஒரு மாணவிக்கு தலா 1,440 ரூபாய் பெறுமதியான வவுச்சர்கள் வழங்கப்படும் என்றும் தலா 720 ரூபாய் பெறுமதியான 2 வவுச்சர்கள் ஒவ்வொரு மாணவிக்கும் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தலா 120 ரூபாய் பெறுமதியான 8 சானிட்டரி நாப்கின்கள் கொண்ட 12 பேக்கெட்டுகள் அல்லது தலா 180 ரூபாய் பெறுமதியான 10 சானிட்டரி நாப்கின் கொண்ட 8 பொதிகளை பெறும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் சமர்ப்பித்த இந்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை ஆலையடி வேம்பு கூட்டுறவு சங்க எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் சட்டவிரோதமான கலன்களில் 800 லிட்டர் டீசலை பதுக்கி வைத்திருந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் கடமையாற்றி வரும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்றதாக அக்கரைப்பற்று போலீசார் தெரிவித்தனர். போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தை சம்பவ தினமான நேற்று இரவு முற்றுகையிட்ட போலீசார் கலன்களில் 800 லிட்டர் டீசல் நிரப்பப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்தனர். இதில் அங்கு கடமையாற்றி வரும் இளைஞர் ஒருவரை கைது செய்ததுடன் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். புலனறுவை சோமாவதி சுங்காவில் பிரதான வீதியில் பக்தர்களை ஏற்றிச் சென்று தனியார் பேருந்து வீதியை விட்டு விலகி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 12 பேர் காயமடைந்துள்ளனர். இன்று காலை சுமார் 7:15 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மினுவாங்குட திவிலப்பிட்டிய பகுதியிலிருந்து சோமாவதிய புனித தலத்துக்கு பக்தர்களை ஏற்றிச் சென்ற போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் 24 பேர் இருந்துள்ளதுடன் பேருந்தில் சிக்கியிருந்த பயணிகள் உடனடியாக மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இதன்போது காயமடைந்தவர்களில் 8 பேர் புலனறுவை பொது வைத்தியசாலையிலும் மேலும் 4 பேர் பிளஸ்திர பிரதான வைத்தியசாலையிலும் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் காயமடைந்தவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என்று வைத்தியசாலை வட்டாரம் தெரிவித்துள்ளது. விபத்து குறித்த விசாரணைகள் மேற்கொண்டு வரும் போலீசார் பேருந்து சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கமே விபத்துக்கு காரணம் என்றும் தெரிவித்துள்ளனர். விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் மட்டத்தில் பொதுமக்கள் ஏதேனும் விடயங்களை அல்லது கோரிக்கைகளை முன்வைக்க விரும்பினால் தமது தொலைபேசி இலக்கத்துக்கு குரல் வழி செய்தி ஒன்றை அனுப்புமாறு அமைச்சர் லால்காந்தா கோரிக்கை விடுத்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை இட்டுள்ள அவர் பொதுமக்கள் நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு ஏதுவாக
07124731004 என்ற இலக்கத்தை வழங்கியுள்ளார். குறித்த விடயங்களை தொடர்பான தகவல்களை அல்லது முறைப்பாடுகளை இந்த இலக்கத்துக்கு குரல் வழி செய்தியாக அனுப்பி வைக்குமாறும் அதன் மூலம் அமைச்சின் மட்டத்திலான தீர்வுகளை விரைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்யும் நடவடிக்கைகள் தொடர்பில் இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட பிரதிநிதிக்கும் சிவில் அமைப்புகளின் செயற்பாட்டாளர் மெசிடோ நிறுவனத்தின் பணிப்பாளருமான ஜாக்சன் பெகிராடோவுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பு நேற்று இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட பிரதிநிதியின் வடக்கு விஜயத்தின் ஒரு பகுதியாக சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் விசேட சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்தில் நடைபெற்றது. மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனம் சார்பில் அதன் தலைவர் ஜே ஜாக்சன் கலந்து கொண்டார். இதன்போது இலங்கையில் 1979ஆம் ஆண்டு தற்காலிக சட்டமாக கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத தடுப்புச் சட்டம் 82ஆம் ஆண்டு நிரந்தர சட்டமாக மாற்றப்பட்டது. இந்த சட்டம் தமிழ், சிங்களம், முஸ்லிம் மற்றும் மலைய மக்களையும் உள்ளடக்கிய பல்வேறு சமூகங்களுக்கு நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டது. தற்போதைய அரசாங்கம் தேர்தல் காலங்களில் பிடிஏ சட்டத்தை ரத்து செய்வதாக உறுதியளித்திருந்த போதிலும் இன்னும் நடைமுறையிலேயே காணப்படுகின்றது. அதற்கு மாற்றாக கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு மசோதா மற்றும் பயங்கரவாத தடுப்பு மசோதா போன்ற சட்ட முன்மொழிவுகளும் இதுவரை சட்டம் ஆக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் புதிதாக முன்வைக்கப்பட்டுள்ள குறித்த கவலை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி வரை பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்காக நீதி அமைச்சு அறிவித்திருந்தது. பல்வேறு தரப்பினரும் இந்த சட்டம் பிடிஏவை விடவும் கடுமையான விதிகளை கொண்டுள்ளதாகவும் தேவையற்றது என்றும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தற்கால டிஜிட்டல் உலகில் ஊடக சுதந்திரம் மற்றும் பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பு குறித்து கவலைக்குரிய உண்மைகளை யுனெஸ்கோ நிறுவனம் வெளியிட்டுள்ள நிலையில் சமீபத்திய உலகளாவிய ஊடக போக்குகள் குறித்து ஆய்வறிக்கை ஒன்றை வெளிப்படுத்தியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் உலகெங்கிலும் உள்ள பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் தணிக்கை முறைமைகள் அதிகரித்துள்ளதாக இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலமாக பரப்பப்படும் தவறான தகவல்கள் மற்றும் வெறுப்பு பேச்சுக்கள் உண்மையான மற்றும் நடுநிலையான செய்திகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளன. இந்த அறிக்கைகளின்படி பாரம்பரிய ஊடகங்களுக்கான செய்தித்தாள்கள் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனங்கள் தங்களது விளம்பர வருவாயை டிஜிட்டல் ஜாம்பவான்களுடன் இழந்து வருவதால் பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. இது ஊடகங்களின் சுதந்திரமான செயல்பாட்டை பாதிக்கின்றது. மேலும் பெண் பத்திரிகையாளர்கள் இணைய வழியில் அதிகப்படியான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படுவதையும் யுனெஸ்கோ கண்டித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது நிலவும் நெருக்கடி நிலைமையின் காரணமாக ஒரு மூட்டை சீமெந்தின் விலை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி ஒரு மூட்டை சீமெந்தின் விலை சுமார் 175 ரூபாய் அதிகரித்துள்ளதாக கட்டுமான பொருட்கள் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சந்தையில் ஒரு மூட்டை சீமெந்தின் தற்போது விலை 2250 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. மேலும் தற்போது நெருக்கடியின் காரணமாக மணல் மற்றும் கல் உள்ளிட்ட பல கட்டுமான பொருட்களின் விலைகள் ஏற்கனவே அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை குறித்த நெருக்கடி நிலைமையினால் எரிபொருள் விலை, போக்குவரத்து கட்டணங்கள், பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை உள்ளிட்ட பல்வேறு விலைகள் உயர்வடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.